ரொம்ப முக்கியமான கேள்வி. டிவிக்கே ஏன் ஆட்சிக்கு வர வேண்டும்? அதிகாரத்திற்கு வர வேண்டும்? தமிழ்நாட்டை ஆள வேண்டும்? டிவிக்கே தான் இப்போ தமிழ்நாட்டின் ஒற்றை நம்பிக்கை. ம். ஆமாம். அது வந்து நீங்கள் என்கிட்ட கேட்குறத விட ஒரு பொதுமக்கள்கிட்ட, பொது ஜனத்தை, பாமர மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க பதில் சொல்லிடுவாங்க, ஏன் டிவிக்கே வரணும். அதுக்கான விடை வந்து நான் ஒரு 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 கேண்டிடேட்டாக அதுக்கு நான் பதில் சொல்லுறத நீங்கள் ஒரு சாதாரண ஒரு காய்கறி விற்கிற அம்மாட்ட நீங்கள் கேளுங்க, அதுக்கான பதில் கிடைக்கும். ஒரு 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 மெடிக்கல் ஷாப்பில் இருக்க ஒருத்தட்ட கேளுங்க, அதுக்கான பதில் கிடைக்கும். எந்த தரப்பட்ட மக்கள்கிட்ட, ஒரு டீச்சர்கிட்ட கேளுங்க, ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட கேளுங்க, ஒரு நர்ஸ்கிட்ட கேளுங்க, யார்கிட்ட நீ கேட்டாலும் அதுக்கான பதில், அருமையான பதில் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வரும். எதுக்கு வரணும், ஸோ அவங்கள்ட்ட கேட்குறது தான், கேட்டால் தான் உங்களுக்கு சரியான விடை கிடைக்கும். ஏன் காரைக்குடி எம்எல்ஏவாக டி.கே. பிரபு வர வேண்டும்? எதற்காக? நம்ம இந்த தொகுதி மக்களுடைய அடிப்படை தேவைகளையே பூர்த்தி செய்ய வேண்டிய டாஸ்கே ரொம்ப மிகப்பெரியதாக இருக்கு. அதையே கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. அது போக நம்ம ஊரை காரைக்குடியை டெவலப் பண்ணி பெட்டர் சிட்டிஸாக மக்கள் வாழ்கிறதுக்கு, சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு, இங்கே வேலை செஞ்சு, இங்கே படித்து, இங்கே வேலை செஞ்சு, இங்கே சம்பாரிச்சு, இங்கே செட்டில் ஆகிறதுக்கு, அதுக்கான பணிகள் வந்து நிறைய பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் இப்போ பதவியில் இருக்கவங்க செய்யலை. அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கும் செய்யலை. இது ரெண்டையும் செய்யணும்னா முழு நேரமாக மக்கள் பணி, மக்கள் சேவைன்னு சிந்திக்கிற, செயல்படுற ஒருத்தவங்க வந்தால் தான் இதை சரி பண்ண முடியுங்கிறது எங்களுடைய எண்ணம். அவங்களுக்கெல்லாம் இப்போ பதவியில் இருக்கவங்களுக்குலாம் அரசியல் வந்து தொழில். எங்கள் தலைவர் என்ன மாதிரி ஆட்கள்லாம் எங்களுடைய தொழில், நாங்கள் ரசித்த, நேசித்த, உழைத்த தொழிலெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கோம். அதுதான் வித்தியாசம்.